அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் தொடர்ச்சியாக தித்வா புயலினால் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம் தொடர்பான அதனுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக பார்க்கலாம் என்று நம்புகின்றேன். அன்பர்கள் சார்பாக உங்களையும் வரவேற்று கூறுங்கள், என்ன நிலைமை இப்பொழுது என்று கூறுவீர்களா? ஏனென்றால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது புயல் மழை ஓய்ந்தாலும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவு ஒரு பாரதூரமான விளைவாக இருக்க போகின்றது என்று ஆரம்ப கட்டத்தில் வருகின்ற கணிப்புகள் கூறுகின்ற என்ற விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கூறுவீர்களா என்ன நிலை என்று? உண்மைதான். என்னென்று சொன்னால், முதலில் புயலிலிருந்து மக்களை காப்பாற்றுவது, அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய உயிர்களையும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கப்பட்டது. இப்போது அதனால் ஏற்பட்ட சேதங்கள் மெல்ல மெல்ல வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஏறத்தாழ ஒட்டுமொத்த சேதமாக 320 பில்லியன் ரூபாய்கள் சேதம் அடைந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. அதுல உற்பத்தி துறை மட்டும் 110 பில்லியனை இழந்திருக்கிறது என்று சொல்லி, இப்ப நான் இதுல பில்லியன் என்று கதைக்கிறேன் என்று சொன்னால், இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் 10 பில்லியனை தான் ஒதுக்கி இருக்கு நிவாரணத்துக்காக. இழப்பு 320 பில்லியன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 32 மடங்கு அதிகமான இழப்பு இலங்கை அரசு ஒதுக்கினதை விட என்று ஒரு கணக்கை வச்சு கொள்ளலாம். இப்ப அது மட்டுமல்லாது மெல்ல மெல்ல இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா, கோழிகள் மட்டும் 30 லட்சம் கோழிகள் இறந்திருப்பதாக பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கான, இப்ப மன்னார் மாவட்டம் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான கால்நடைகள் காணவில்லை, இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், பல குடும்பங்கள வாழ்வாதாரமே இந்த கால்நடைகள், ஆடுகள் மாடுகள் கோழிகள் தான் பல குடும்பங்களோட வாழ்வாதாரமாக இருந்தது. அதே போல சிறு சிறு இழப்புகளாக இது மிக பாரிய ஒரு இழப்புகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதாவது விவசாய சேவை துறைக்கு சொந்தமான 1777 குளங்கள், 483 அணைகள் மற்றும் 1,37,265 ஏக்கர் விவசாய நிலம் அழிவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதுக்கு உரிய நிவாரணம், அது மட்டுமல்லாது இவற்றை திருப்ப மீள கட்டியமைப்பதற்கான பணி என்பது மிக மிக கடினமானதாக இருக்கும். தொடருந்து சாலை என்று நீங்கள் பார்த்தாலும் கூட 1593 கிலோமீட்டர் இலங்கை என்ற ரயில்வே தண்டவாளத்தில், அதாவது தொடருந்து பாதையில கிட்டத்தட்ட 478 தான் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று 478 கிலோமீட்டர் என்று சொன்னால் 2 அழிவடைதால சேதமடைந்து விட்டதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. பாலங்களாக இருக்கலாம். இப்ப இந்தியா இந்த உதவிகளை பார்த்தீங்கள் என்று சொன்னால், பெருமளை இப்ப பாலங்கள், அதாவது தற்காலிகமாக பாலங்களை கட்டுவது, அதுக்குரிய உபகரணங்களை கொண்டு வருவதென்று இந்தியா தொடர்ச்சியாக உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. பெருமளவு இப்ப கனடா $1 மில்லியன் கொடுத்திருக்கிறது. ஆஸ்திரேலியா $1 மில்லியன் கொடுத்திருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆஸ்திரேலியாவை உக்ரைனுக்கு $93 மில்லியன் இலங்கைக்கு $1 மில்லியன் கொடுத்திருக்கிறார்கள். உக்ரைனுக்கு என்னது கொடுத்தார்கள், இலங்கைக்கு என்னது கொடுத்தார்கள் என்று இதில் நான் சொல்ல தேவையில்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும். அப்படி பெரிய உதவிகளும் பெருசளவில் இலங்கைக்கு போய் சேர்ந்ததாக தெரியவில்லை. மற்றது இதை ஒரு காரணமாக காட்டி பெருமளவான நன்கொடைகள், பெருமளவான முறைகேடுகள், ஊழல்கள் என்று சொல்லி நாட்டில் இடம்பெறலாம் என்றும், இது அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேலும் பாதிக்கலாம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக இவ்வாறான சூழலில் எவ்வளவு நடந்தாலும் முறைகேடாக நடப்பவர்கள் சிலர் இருப்பார்கள், தொடர்ந்தும் அது தலையடியை ஏற்படுத்தலாம். இப்ப நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது 1/3 பங்கு தான் ஒதுக்கியது இலங்கை அரசாங்கம் என்றால், அந்த நிதி வித்தியாசத்தை ஈடு செய்வது எவ்வாறு? அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம். இப்ப இந்த நிதி ஒதுக்கீடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 10 பில்லியன் ரூபாய்களைத்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். சேதம் 320 பில்லியன்.
அந்த 10 பில்லியனிலும் 1.8 பில்லியன் தான் வடக்குக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மன்னாருக்கு 954 மில்லியன், மற்றது யாழ்ப்பாணத்துக்கு 365, கிளிநொச்சிக்கு 206, மற்றது 158. சரி, இந்த தொகைகளை கூட அந்த மக்களை சென்றடையுமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதை டிஎஸ் அலுவலகங்கள் கூடாக கொடுக்க போறார்கள் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக இது கட்சி செய்த பேதமற்றதாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இது அதிகாரிகள் தான் கையாள வேண்டும். இப்ப இதை என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு போய் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதாவது அவர்களுடைய அரசியல் லாபமாக, அரசியல் ஆதாயமாகத்தான் இருக்கும். இப்ப வெளிநாடுகளில் சேர்க்கப்படும் நிதியும் அப்படித்தான். பன்னி உதவி புரிவோர் சங்கம் என்று ஒன்றை இலங்கை அரசு உருவாக்கி இருக்கிறது. அப்ப இலங்கை அரசு, அதுக்கு பின்னால் இருக்கிறது இலங்கை அரசு. இப்ப சுவிட்சர்லாந்துல இருந்து ஒருத்தர் அனுப்பியிருந்தார், பன்னி, கிளிநொச்சி அப்படி என்று புது புது பெயர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில். இப்ப வெளிநாடுகள நீங்கள் கூறியது போல இந்த நிதி, அதாவது 320 சேதம் 10 பில்லியன் ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சேதத்தை விட 32 மடங்கு குறைவாகத்தான் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இலங்கை அரசிடம் அவ்வளவு நிதியும் இல்லை, வெளிநாடுகளும் பெரிதளவில் கொடுக்க போவது இல்லை. ஆனால் கொடுக்கிறதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது தமிழர் பிரதேசத்துக்கு போகுமா என்ற ஒரு சிக்கலும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு காரணம் அந்த அவர்கள எச்சரிக்கைகளில் கூட மொழி புறக்கணிக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகின்றது. அது இலங்கை அரசு, உங்களுக்கு தெரியும், வேண்டுமென்றே சின்ன சின்ன ஒரு சொல்லிருக்கின்ற ஒரு பெயர் பலகையில் கூட தவறாகத்தான் எழுதுவார்கள். அது அவர்கள வழக்கம். இப்ப ஒரு தமிழர் இல்லாத பிரதேசம் என்றால் பரவாயில்லை, பல்கலைக்கழகத்துல தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது, தமிழ் அமைச்சர் இருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் வேண்டும் என்று செய்வார்கள். தமிழாக்களும் அதை கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு அதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லைத்தானே. அப்ப ஒரு சொல்லு இருக்கின்ற பலகையிலே அப்படி எழுதினவங்க என்று சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு இந்த எச்சரிக்கையிலும் அப்படித்தான் இருக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கான உதவி, இப்ப தமிழர் பிரதேசத்துக்கு 1.8 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழர் பிரதேசத்துக்கும் இனி சிங்கள பிரதேசத்துக்குமான உதவி தொகைகளை இனி வரும் காலங்கள்லாம் சொல்லும் இந்த அரசு எவ்வாறு செய்ய எப்போதும் அது புறக்கணிப்பாகத்தான் இருக்கும். இந்த நிலையில் தமிழ் மக்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சர்வஜன நீதி அமைப்பு அரசியல் வேறுபாடுகளை புறந்தள்ளி உதவ வேண்டும். இப்ப இலங்கையில இருக்கிற இலங்கைக்கு உதவி செய்ய இந்தியாவும் பாகிஸ்தானும் அரசியல் வேறுபாட்டை புறந்தள்ளி நிக்குது. பாகிஸ்தான் விமானத்தை இந்தியா விடையில பேந்து சொல்றாங்க. பாகிஸ்தான் இந்தியாண்ட அரச சார்பான யூடியூப் தளங்கள் சொல்லுது பாகிஸ்தான் எக்ஸ்பயர்டான, அதாவது காலாவதியான ப்ராடக்ட்களை கொடுத்ததுன்னு சொல்லி அவங்களுக்கே அது ஒரு அரசியல் களமாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில பேராசிரியர் உயன்கொட, மற்றது சுமந்திரன், மற்றது கலாநிதி விக்ரமரத்னா போன்றோர் சர்வஜன நீதி அமைப்பு அது இப்பதான் உருவாக்கி இருக்கிறாங்களோ, முதல் உருவாகினோ சரியா, புதுசா அப்படி தொடங்கும். அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அரசியல் வேறுபாடுகளை புறந்தள்ளி என்று. அதே சமயம் தமிழ் மக்களிடமும் ஒரு மாயை இருக்கின்றது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் சிங்கள தேசத்துக்கு உதவி பொருட்களை அனுப்பினார்கள். அவங்க ஒரு தேசம். இன்றைக்கு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இலங்கைக்கு உதவுது, இந்தியா இலங்கைக்கு உதவுது. ஏன்? அது ஒரு தேசம். ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு உதவ வேண்டும். விடுதலை புலிகள் தமிழீழம் இலங்கைக்கு உதவினால்தான் அது தமிழீழமாக இருக்கும். ஆனால் இப்போது அப்படியே இருக்கிற, அதாவது எந்த காலத்துக்குரியதை எந்த காலத்துக்கு பொருத்துவதென்றது கூட அவர்களுக்கு தெரியாது. இப்போது அங்கு இருப்பவர்கள் அடிமைகள் தான் இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தை மீட்பதற்கு எந்தவித முயற்சியும் செய்யவில்லை இந்த வெளிநாடுகளில் இருப்பவர்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கனடா அரசு 1 மில்லியனை கொடுத்திருக்கு. யாருக்கு? இலங்கைக்கு. கனேடிய சிடிசி என்றது பாராட்டு தெரிவித்திருக்கு. நீங்கள் என்ன கேட்டிருக்கலாம்? நீங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுங்க. இந்த ஒரு சின்ன பிள்ளைகள் ஒரு டயஸ்போரா அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருந்தார். அது இல்லாம செய்து போட்டாங்க அல்லது காணாமல் போட்டு. இப்ப அவர்கள் யூனிசெஃப் இலங்கைக்கு 22 மில்லியன் ஒதுக்க அவர்கள் போய் கதைத்து
யுனிசெஃபே அதை பிரித்து கொடுக்க சொல்லி, இலங்கை அரசிட்ட கொடுத்தால் தமிழ் மக்களுக்கு போகாது, நீங்கள் அதை பிரித்து தமிழ் மக்கள் இப்ப இடத்துக்கு தமிழ் இடத்துக்கென்று ஒரு பிரித்து கொடுங்கள் நீங்கள் கொடுக்கும் போதே. அவங்க அதுக்கு 3 மில்லியனை நாங்கள் தமிழர்களுக்கு வடக்கு கிழக்குக்கு கொடுப்பதற்கு பிரித்து கொடுக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். அவ்வாறு அவர்களுடன் போய் கதைத்து அந்த ஒரு நிதி பகிர்விலேயே ஒரு எங்களுக்கான ஒரு சுயாதீன தன்மையை உருவாக்க அதுகள் முற்பட்டிருந்தது. நீங்கள் பெரிய அமைப்புகளை வச்சுக்கொண்டு ஓடி ஓடி போய் இலங்கை அரசு அது இலங்கை என்ற தூதரகம் கேட்டு வாங்கிக் கொள்ளும். இலங்கை என்ற தூதரகங்கள் கனடாவில் இல்லையா? அப்ப கனடாவில இருக்கிற சிடிசி வந்து இலங்கை என்ற தூதரகத்துக்காக பணியாற்று அல்லது இலங்கை தூதரகம் என்று சொல்லலாம். இலங்கை தூதரகம் செய்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்கள் என்று சொன்னால் அவன் அது ஒரு நாடு, அது கட்டாயம் கனடா கொடுக்கும், அதுக்கு அவன் நன்றி செய். நீ உண்ட மக்களை பார்க்கறதா விட்டுட்டு என்று சொன்னால் எல்லாம் பற்றிய குழப்பம் மற்றும் என்ன என்ன பிரச்சனை என்று சொன்னால் எல்லாரும் நின்றவன் எல்லாம் அமைப்பு. இப்ப நான் பார்க்கல சர்வஜன நீதி அமைப்பு யாருக்கே தெரியா. அப்ப எல்லாரும் அமைப்பு தான், எல்லாரும் கொள்கை தான், எல்லாரும் தங்களுக்கு வாய்க்கு வந்ததும் தங்களுக்கு இணைச்சதும் தான். அதுக்குள்ள விடுதலை புலிகளையும் இழுத்து விடுறது. அது அவங்க 2004ஆம் ஆண்டு கொடுத்ததுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கும் இடையில இவ்வளவு காலம் மாறி இருக்கு, என்னென்ன நிலைமை மாறி இருக்கு, என்னென்ன அரசியல் மாறி இருக்குன்ற கூட ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இவ்வாறுதான் அப்ப இந்த நிலையில நீங்க தமிழ் மக்களின் அடுத்த எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. நீங்கள் விடுதலை புலிகளுடைய பெயரை இழுத்து விடுவது என்று சொல்லும் பொழுது ராஜபக்ஷாக்கள் அதைத்தான் செய்து வந்தார்கள். தங்களுடைய நலன் கருதி பயங்கரவாதிகள் என்று எப்பொழுதெல்லாம் தேவையோ அதை கூறினார்கள். ஆனால் எங்களுடைய தமிழர் தரப்பையே அவ்வாறு ஒரு தங்களுடைய சுய நலத்துக்காக அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் இது நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதாவது தமிழர்களுக்கு தமிழர்களே பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இதற்கு முதல் பேசியிருக்கிறோம். இப்ப நீங்கள் இந்த நிதி தொடர்பாக கூறும் பொழுது சர்வதேசத்தினுடைய நிதி குறைவாகத்தான் இலங்கைக்கு கொடுக்க போகிறார்கள். முன்னர் கூட இலங்கைக்கு நிறைய கொடுத்த பொழுது தமிழ் பகுதிகளுக்கு சென்ற நிதி உதவி மிகவும் குறைவாகத்தான் இருந்து வந்திருந்தது, ஒரு கண் துடைப்பாகத்தான் இருந்து வந்திருப்ப. இவ்வளவு இருக்கிற நேரத்தில் இப்ப இந்த அனுர குமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு முழு ஆதரவையும் வழங்குபவர்கள் அல்லது அனுர குமார திசாநாயக்காவுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லுபவர்கள் எவ்வாறு இதை கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது நீங்கள் அப்படி கூறுகின்ற இந்த நேரத்தில் இந்த இவ்வாறான நிலைமையில் தமிழர்கள் கணித்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த அமெரிக்காவின் அரசு தலைவர், அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சங் கொடுத்த உதவியை பாருங்கள். 2 மில்லியன் தான் கொடுத்தது. அதுவும் வேர்ல்ட் பேங்குகளால தான் கொடுத்திருக்கிறாங்க. இலங்கை அரசுல நேரடியாக கொடுக்கவில்லை. ஆனால் தமிழ் அமைப்புகளை பார்த்தா அனுர குமார திசாநாயக்கா, அதுல இன்னொரு யூடியூப்ல அனுர குமார திசாநாயக்காவின் முகம் பாடி போய் கிடக்கண்டு அது வேற கன்றாவியா கிடக்குது. அவன் அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்ற சொன்னால் கண்டியில போய் நாமல் ராஜபக்சாவை சந்திச்சது, சஜித் பிரேமதாசா சந்திச்சது. சரி, நாமல் ராஜபக்சா என்ன சொல்றார், சஜித் பிரேமதாசா என்ன சொல்றாருன்னா அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. சரி, நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக கொஞ்சம் தமிழர் நிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அனுராவை ஆதரிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அனுராவை ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று சொன்னா நீங்கள் ஆதரிக்கிற உலா பேரும் சேர்ந்து இந்த தையிட்டில இருக்கிற விகாரியை அகற்றி போட்டு வந்து நீங்கள் ஆதரிங்க, நாங்களும் ஆதரிக்கிறோம், பிரச்சனை இல்லை. அப்ப என்ன செய்யறோம்ன்றே அவங்களுக்கு விளங்குது இல்லை. உங்களோட இனத்தை நீங்கள் பாருங்கோ, அவங்களோட இனத்தை அவங்க பார்ப்பாங்க. அது அவங்களுக்குள்ள அரசியல் பிரச்சனை. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மற்றது இதுக்குள்ள போய் இப்ப அரச கவுக சஜித் வந்து அதை கேட்டார், அது அவங்களோட எதிர்கட்சி அப்படித்தான் செய்வான். இன்றைக்கு அனுர குமார திசாநாயக்கா இந்த அரசாங்கம் என்ன செய்தது, ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்த உடனே அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அறகலியா என்ற ஒரு போராட்டத்தை கொண்டு ஆட்சியை பிடிச்சாங்க. அதுதான் எதிர்கட்சியும் அரசியலும். அதை விட்டுட்டு அவருக்கு நாங்கள் பவுடர் போட்டு மேக்கப் போடணும் என்று சொல்றதுக்கு நாங்கள் அதுதான் அரசியல், அது அவங்களோட அரசியல். ஒரு எந்த ஒரு பிரச்சனை வரும் போதும் இப்ப பாருங்கள், இந்த புயலுக்கு கூட பல வியாக்கியானம் இருக்கிறது. என்னென்று சொன்னால் புயல் அனுராக்கு சொல்லி போட்டு வந்ததோ என்ற மாதிரி எல்லாம் கதை வருகிறது. இந்த காலத்துல இருக்கிறீங்கள், இந்த காலத்துல அவன்
செயற்கை புயலையே உருவாக்கி போட்டு போவாங்க. அப்படியான ஒரு டெக்னாலஜி வளர்ந்த காலம். ஒரு புயல் அங்கு உருவாகுது என்று சொன்னால் அது எந்த பாதையில பயணிக்கும், எவ்வளவு வேகமாக காத்து வீசும், எவ்வளவு அழிவு வரும் என்றதை அவன் முதலே கணிச்சு சொல்லிடுவாங்க. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சொல்லிட்டாங்க. அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது இந்த புயல் வரப்போகின்ற என்று முன்னெச்சரிக்கை விடப்பட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த இலங்கை தீவில் முன்னெச்சரிக்கை வந்தாலும் எப்படி கையாண்டிருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இலங்கை தீவு இருக்க முதல் அனர்த்தங்களை சந்திக்காதது அல்ல. 2004ஆம் ஆண்டு அனர்த்தத்தை சந்தித்தது. அப்போது விடுதலை புலிகள் ஒரு கை கொடுத்தார்கள். உங்கள் தொழில்நுட்பத்தை சேர்த்து பயன்படுத்துவோம் என்று. இனவாதத்தால் அதை கைவிட்டார்கள். 2019ஆம் ஆண்டு அடுத்த அனர்த்தம் வந்தது, ஈஸ்டர் சண்டை குண்டுவெடிப்பு. 2022ஆம் ஆண்டு அடுத்த அனர்த்தம் வந்தது, என்னென்று சொன்னால் கோவிட். அப்ப 2020ஆம் ஆண்டு. இப்ப நீ என்ன பிரச்சனை, பேரனர்த்தங்களுக்கும் அதற்குரிய ஏற்பாடுகளையும் பல நாடுகள், இப்ப இந்தியா, பங்களாதேசம், பிலிப்பைன்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள் இவ்வாறான அனர்த்தங்களுக்கு அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். இலங்கையில இருக்கிற உலங்கு வானூர்திகள்ல 4 தான் இயங்கு நிலையில் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா மிச்சம் முழுத்திலையும் அவங்க சர்வீஸ் கூட செய்யல. டாலர் இல்ல சர்வீஸ் செய்யறதுக்கு, டாலரும் இல்ல, ஒன்றும் இல்ல. சரி, இப்ப பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நாகமுத்து பிரதீப் ராஜ், அவருடைய இதுகளை நீங்கள் பாருங்க. 12ஆம் தேதியே அவர் சொல்லிட்டார், இப்படி வரப்போகிறது, உளவு சேதம் வரும், மலையகம் எல்லாம் கடிச்சு சொல்லிட்டார். இல்லையே அவங்க ப்ரொஃபஸர் பேராசிரியர் இருக்கிறாங்க அந்த துறைக்கு. அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு 12ஆம் தேதி நவம்பர் 12 வந்தது. இப்ப 26, 27ஆம் தேதி, 27, 28ஆம் தேதி தான், 27 தான் ஆரம்பிச்சது. 28க்கு அப்புறம் தான் உக்கிரம் பெற்றது. எத்தனை நாள் உங்களுக்கு இருந்தது? அணைக்கட்டுகள் இருக்கிற தண்ணியை கூட திறந்து விட்டு இருக்கலாம். இப்ப பிரதீப் ராஜ் சொல்றத இலங்கைக்கு வெளிநாடுகள் சொல்லிட்டு, இலங்கைக்கு வானிலை மையம் இருக்கின்றது, இலங்கைக்கு அவதானிப்பு மையங்கள் இருக்கின்றது, இலங்கைக்கு வெளிநாடுகள் உதவி இருக்கின்றது. சரி, பிரதீப் ராஜ் சொன்னத யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசியல் அதிகாரிகள் கூட உதாசீனம் செய்தது என்று கூறுகிறார்கள். ஒட்டுமொத்த நெக்லிஜன், ஒட்டுமொத்தமான சேர்த்திறனற்ற தன்மை, ஒட்டுமொத்தமாக சேர்த்திறனற்றது. நான் முதலும் போன தடவை கதை கேட்க சொன்னாங்க, வர்ற நிதி முழுத்தலையும் அப்படியே திருப்பி அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் எழுதி அந்த நிதியை பயன்படுத்தி அதை மக்களுக்கு பயன்படுத்தாத திருப்பி அனுப்பி போட்டு வீட்டை இருந்து கட்டி கொண்டு போற சாப்பாட்டை அதில் வச்சு சாப்பிட்டுட்டு பேஸ்புக்கையும் யூடியூப்பையும் பார்த்துட்டு போற அதிகாரிகளை வச்சுக்கொண்டு பிறகு நீங்கள் கட்டி எழுப்ப போறீங்களா நாட்டை? என்னென்று கட்டி எழுப்புறது இந்த நாட்டை? இதுக்குள்ள அரசியல் அவருக்கு முகங்கரத்து போச்சு, இவருக்கு அது. நீ அரசு சொன்னா நீதான் பொறுப்பு. ஏன்னா அனுபவமுறை அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. நீதான் அரசாங்கம். எதிர்கட்சியை எதிர்கட்சியா அவன் கேட்கறதுல என்ன பிரச்சனை? உங்களால இப்ப அனுபவம் இல்லை என்று சொல்றான். இப்ப எதுக்கெடுத்தாலும் என்ன சொல்றீங்க? 70 வருடத்து ஊழலை என்னென்னு செய்கிறது 70. இப்ப இதுக்கும் அதைத்தானே சொல்ல போறீங்க. எங்களுக்கு புதுசாவது நாங்கள் அனுபவம் இல்லையென்றா நீ ஒரு நாட்டை நீங்கள் எடுக்கும் போது, இப்ப விடுதலை புலிகள் ஒரு நாட்டை கட்டி அமைச்சாரு. உங்ககிட்ட இருந்த நாடு அப்படி இல்லை. விடுதலை புலிகள் ஒரு நாட்டை கட்டி அமைச்சாரு, யாரையும் குறை கூறவில்லை. அவ்வளவு சிஸ்டத்தையும் தாங்களே செய்தார்கள். 2024ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்திற்கு பிறகு இலங்கையிலேயே முதலாக மிக திறமையாக கட்டுமானத்தை செய்து மீண்ட பிரதேசமாக முல்லைத்தீவு. அதன் அரசு அதிபருக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் பாராட்டும் கிடைச்சது. என்ன வளம் இருந்தது? ஒன்றும். அதாவது வளங்கள், அதாவது புதிய, அதாவது எங்களுக்கு இருக்கிற வசதிகளை விட இருந்த வேலை செய்தவர்கள் வினைத்திறன் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுதான் முக்கியம். வேலை செய்தவர்கள் வினைத்திறன் உள்ளதாக இருந்தார்கள். சுனாமி வந்த பிற்பாடு வீடு கட்டும் போது கூட சிறிய வீடுகளாக கட்டும் போது அப்ப தமிழ்ச்செல்வன் என்ன போய் பார்த்துட்டு கூறினார், நீங்கள் அது பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் அப்படி வச்சிருக்கிற ஆக்களுக்கு ஒரு அறையாவது கூடுதலாக நீங்கள் கட்ட வேண்டும். நீங்கள் கட்டுங்கள், இவ்வளவு தேவை என்று சொல்லுங்கள், நாங்கள் டிஆர்ஓக்களால நாங்கள் அந்த மிச்ச காசை தருகிறோம் என்று அப்படி கட்டினார்கள். 2 பார்த்து கொடுக்கப்பட்ட காசு அத்தனையும் வீடுகளாக மாற்றப்படுகிறதா அல்லது அதை ஏமாற்றுகிறார்களா என்றது கண்காணிப்புக்கிறதுக்கு கூட ஆக்களை வைத்திருந்தார்கள். அந்தந்த பிரதேச பொறுப்பாளருக்கு அதுதான், இவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்ட அவ்வளவு வீடு கட்டியிருக்கப்பட வேண்டும் என்றது. ஆனால் இப்பயும் பாருங்கள், இப்ப இவ்வளவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
இதுல எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு போகுது, எத்தனை அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிறது, எவ்வளவு மக்களை பூச்சென்றடைகிறது தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாலும் அங்கிருந்து கதைத்தவர் சொன்னா முள்ளிவாய்க்கால்ல இன்று வரையிலும் யாருக்கும் எதுவும் போய் சேரவில்லை. அந்த மக்கள் சாப்பிடவும் வழி இல்லாமல் தான் இருக்கிறார்கள் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தேசத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான நிதி சேகரிப்பு எத்தனையோ வாட்ஸ்அப் குழுக்கள்ல வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன பிரச்சனை? அது மட்டுமல்லாது தமிழற்ற பேர்ல இலங்கை அரசாங்கமே ஊறிப்பட்டதை சேர்த்து கொண்டிருக்கிறது. ஏன் என்ற சொன்னா சிஸ்டம் இல்லத்தானே எங்களிடம் எந்த விதமா நீங்க எல்லாம் அடிக்கடி இதுல பேசுகிறார்கள். கட்டுமானம் ஒன்றும் இல்லைத்தானே. யார் சேர்க்கிறார்கள், யார் இங்கு போகிறது, இங்கு வருகிறது என்றதுக்கான எந்தவித கணக்கெடுப்பும் இல்லை, கட்டுமானமும் இல்லை, பொறுப்பு கூறலும் இல்லை. நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். நிச்சயமாக இப்ப அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் ஊழல்கள் இல்லாமல் நேர்மையாக நாங்கள் இந்த நாட்டில் குறை இல்லாமல் நடத்துவோம் என்று சொல்லும் பொழுது இதுவும் கூட ஒரு பல பரீட்சையாக இது பார்க்கப்படும் என்று நம்புகிறேன். நீங்கள் கூறியது போல் இப்படியான நிவாரண பணிகள் நடத்தும் பொழுது, அனர்த்தங்கள் வரும் பொழுது நிதி முறைகேடுகள் நடைபெறுவது வளமையாக இருந்து வந்திருக்கின்றது எல்லா நாடுகளிலும். ஆனால் இலங்கை தீவை பொறுத்த மட்டில் ஏனைய நாடுகள் மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு தெரியும், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க இருந்த காலங்களில் ஆழிப்பேரலை சுனாமி நடந்த பொழுது அந்த நிதியை எப்படி முடக்கினார்கள் என்ற விடயங்களை அடிக்கடி பலர் கூறியதை கேட்டிருக்கிறேன், நீங்களும் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். சரி, இப்ப அனர்த்தம் வந்துவிட்டது. மழையினால் நிறைய கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, பாலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, நீங்கள் கூறினீர்கள் சிங்கள மக்களை, சிங்கள பகுதிகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது, தமிழர் தரப்பு தொடர்பாக நீங்கள் தமிழர் பகுதிகள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த விளைவுகள், இந்த சேதங்கள், இதை எப்படி கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதுக்கு முதலில் தமிழர்களுக்கு வேலை செய்யக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் எங்களுக்கு தேவை. இலங்கைக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் வேண்டாம். அவையால் இலங்கை தூதரகத்துடன் இணைந்து வேலை செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. அதை அவைய பிரச்சனை. அவையல் இலங்கை தூதரகத்தோட இணைந்து அவையல் இலங்கையை முன்னேற்றட்டும். இப்ப எங்களுக்கு தமிழர் பிரதேசத்தை இப்ப கனடா அரசு கொடுக்குதுன்னு சொன்னால், கனடா விட்ட வடக்கு கிழக்குக்கு நீங்கள் நேரடியாக கொடுக்கக்கூடியதாக ஏதாவது ஒரு அமைப்பை நாங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த தமிழ் மக்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நான் இது முதலில் கூறின அந்த சின்ன பிள்ளைகள் கூட யுனிசெஃப் போய் கதைச்சு என்றால் பலமையா போறேல. நான் இப்ப என்ன பிரச்சனை என்றா இப்ப சொல்றாங்க, வடக்கு கிழக்குல நடந்த அனர்த்தத்துக்குரிய காரணம் பெருமளவான எச்சரிக்கைகள் கூட மொழி புறக்கணிப்போட வந்தது மட்டும் காரணம் என்று கூறுகிறார்கள். அது இன்டர்நெட் இல்லை, இது பேர் பலகையில் ஆரம்பித்தது. அன்றே திருத்தி இருந்தால் இன்றைக்கு இந்த அனர்த்தத்துல பலரை காப்பாற்றி இருக்கலாம். அன்றிலிருந்து இன்று வரையிலும் அது ஒன்றும் இல்லை. இப்ப ஒதுக்கப்பட்ட நிதிகளும் கூட எவ்வளவு போய் சேர போறது, நீ அதுல எவ்வளவு அரசியல் இருக்க போறதுன்றது கூட தெரியாது. இப்ப எங்களுக்கு அவசரமாக தேவை, நீங்கள் கேட்டது போல தமிழ் மக்களுக்காக இலங்கைக்காக செயற்படுற ஊடகங்கள் வேண்டாம். இலங்கைக்காக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முகம் கருத்து போச்சென்று ஒப்பாரி வைக்கிற ஊடகம் வேண்டாம். அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் சுமந்திரனுக்கும் பிரச்சனையோ அல்லது நமாலுக்கும் பிரச்சனையோ அது அவங்களோட அரசியல். என்னென்று சொன்னால், குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பு. அமெரிக்காவும் இதுல அரசியலைத்தான் காட்டுது. 2 மில்லியனை கொடுத்துட்டு அதுவும் வேர்ல்ட் பேங்க்ல தான் கொடுக்குறேன். ஏன்? அவனுக்கு அதுல ஒரு அரசியல் தேவை. அப்ப இதில் தமிழர்களுக்கும் இதுல ஒரு அரசியல் தேவை. நீங்கள் இலங்கை அரசுக்கு இதை விட்டுட்டு எப்ப நீங்கள் அழுத்தத்தை கொடுப்பீங்க? இதுதான் ஒரு அழுத்தம். அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர வைத்து அவர்களுக்கு உதவியை கொடுப்பதை விட்டு உடனடியாக விடுதலை புலிகள் கொடுத்தார்கள் என்று சொன்னால், விடுதலை புலிகள் இருக்கும்போது அவங்க தேசம், அது ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம் உதவி செய்தது. அதனாலதான் இன்றும் பேசப்படுகிறது. இன்று மாதத்தான் பேசுகிறார்களே. என்னென்றால் அது சாணக்கியமான முடிவு. விடுதலை புலிகள் விரும்பி கொடுத்தார்களோ விரும்பாம கொடுத்தார்கள், அது வேறு விடயம். அவர்கள் ஒரு தேசமாக இருக்கும்போது பக்கத்து தேசத்துக்கு உதவி செய்வது, அது ராஜதந்திர உதவியாக. எங்களுக்கு என்ன ராஜதந்திரம் இருக்கிறது? எங்களுக்கு அதிகாரமே இல்லை. நாங்கள் ஒரு அடிமைகளாக இருக்கிறோம். இப்ப சரி, அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நீங்கள் கனடாவிலேயோ அங்கே எங்கேயோ வாங்க அந்த நாடுகளை சொன்னீங்க, அவங்களோட தூதரக வேலையை நீங்கள் பார்த்தீங்க. சரி, நேற்று தையிட்டியில
அந்த விகாரைக்கு முன்னால இருந்தவர்களை போய் கொட்டிலையும் புடுங்கி எறிஞ்சு காவல்துறை அராஜகம் செய்திருக்கு. இந்த அதாவது இவ்வளவு அனர்த்தத்துக்குள்ளையும் அந்த புத்த பௌத்த ஆலயத்தை தமிழர் இடத்த பிரதேசத்துல சட்டவிரோதமாக அமைச்சு போட்டு அதுக்கு அதுல அவங்க எந்த விட்டு கொடுப்பையும் அவங்க செய்யவில்லை. அப்ப இதுதான் அரசியல் என்று சொல்றது. அப்ப அவங்க தங்கட அரசியல்ல அதாவது மழை அடிச்சதோ புயல் அடிச்சதோ அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனவாதம் ஒருபோதும் மாறாதுன்ற நிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த நிலையில தமிழ் மக்கள் இப்ப பாருங்கள், ஏராளம் மன்னார் பக்கம் வன்னி பக்கம் எல்லாம் வன்னியில சொல்றாங்க ஓரளவுக்கு பயிர்கள் இப்ப தண்ணி வடிய எழும்பி நிக்குது. ஆனால் அடுத்த 2 மழை பெஞ்சுது என்றால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்திக்கும். இப்ப நாகமுத்து பிரதீப்ராஜ் சொல்லுகிறார் என்று சொன்னால் அடுத்தது பூகம்பம் தாக்கலாம் இலங்கையை. ஏனென்றால் இந்தோனேஷியாவில தான் இந்த புயல் வந்தது. இந்தோனேஷியாவை இப்ப பூகம்பம் தாக்கி இருக்கிறது. இப்ப அவர் சொல்றதை நீங்கள் திருப்பவும் புறக்கணிச்சு போட்டு வந்தா பிறகு ஓடி திரிக்க முடியாது. இலங்கை அரசு அதை எப்படியோ போட்டும், அது பிரச்சனை இல்லை. தமிழர்கள் இப்ப இதைத்தான் சொல்கிறார். அவர் யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர். அப்ப யாழ்ப்பாண அதிகாரிகள் கூட அதை கேட்கவில்லை. அவர்களுக்கு கேட்க நேரமும் இல்லை. இப்ப நீங்கள் கேட்டது போல தமிழ் மக்களை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு தமிழ் மக்களிட பிரச்சனை, இப்ப சிங்கள மக்களிட பிரச்சனை, சுமந்திரன் அனுராக்கு எதிராக என்ன செய்தார், கண்டிக்கு போனாரா, காலிக்கு, அதெல்லாம் தேவையில்லை. அது அவங்க அரசியல். அதவன் அரசியல் செய்யறா செய்யட்டும். அனுராக்கு மோகம் கருத்துதோ அல்லது சஜித்துக்கு பிரச்சனையோ அதுகள் எல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். அது அவங்களோட பிரச்சனை. எங்களுக்கு இப்ப தமிழ் மக்களிட பிரச்சனையை பேசக்கூடியது, தமிழ் மக்களுக்கு உதவிகளை நேரடியாக வெளிநாடுகளில் இருந்து எடுக்கக்கூடிய, தமிழர்களுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எங்களுக்கு தேவை. தமிழர்களுக்காக பேசக்கூடிய ஊடகங்கள் எங்களுக்கு தேவை. தமிழர்களுக்காக செயற்படக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களுக்கு தேவை. அதுதான் இப்போதே இந்த புயல் உணர்த்திய என்னென்று சொன்னால், இப்ப இந்த புயலால் ஒன்று உங்களுக்கு தெரியுது, இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் கூட எத்தனையோ, அதாவது ஷடோ, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒரு ஷடோ எம்பசிகளாகத்தான் செயற்பட்டிருக்கிறது என்பதை பல புலம்பெயர் அமைப்புகள், பல புலம்பெயர் பிரதிநிதிகள் தெளிவாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதுவரை காலமும் இலங்கைக்கு ஒரு நிழல் தூதரகமாகவும் நிழல் இலங்கையின் அரசாகவும் செயற்பட்டதாக, அதை தவிர்த்து தமிழர்களுக்காக செயற்படக்கூடிய ஒன்று எங்களுக்கு இப்போது அவசரமாக தேவை. இனி வளமையாக கூறுவார்கள், நானும் அதில் ஒத்துக்கொள்வேன். என்றால் ஒரு இயற்கை அனர்த்தம் வரும் பொழுது அதில் அரசியல் செய்யக்கூடாது என்பது அது மனித ஒரு இயல்பு. அப்படித்தான் நானும் பார்ப்பேன். ஆனால் அரசோகளே, இந்த அரசியல் செய்யாவிட்டாலும் என்னை பொறுத்த மட்டும் அரசியல் செய்வதை நான் ஏற்க தயாரில்லை. ஆனால் இந்த சம்பவங்கள், இப்படியான இயற்கை அனர்த்தத்தினூடாக இலங்கை தீவில் தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கிறது, இரு இனங்களுக்கும் இடையில் பிரச்சனை இருக்கிறது. அதற்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு தேவை. அப்பொழுதுதான் அந்த இனங்கள் ஒன்றாக பயணிக்கலாம் என்ற இந்த பாகுபாடுகளை, வேறுபாடுகளை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான், இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. அடுத்தது இந்த சம்பவத்தை வைத்துத்தான் நாங்கள் மேலும் இப்ப வெளிநாடுகளுக்கு இதை கொண்டு செல்ல முடியும். என்னென்னு சொன்னால், இவ்வாறான பாகுபாடுகள் இருக்கின்றன, மொழி புறக்கணிப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்பு பணிகளில் கூட கூடுதலான மீட்பு பணிகள் தென்னிலங்கையை மையமாகத்தான் வைத்துத்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வடக்கில் அவ்வளவு தூரத்துக்கு இல்லை. இப்ப இந்தியாவும் அவ்வாறுதான் செயற்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் தொடர்ச்சியாக மீட்பு பணியாக இருக்கலாம், உதவிகளாக இருக்கலாம், அல்லது அதிகாரத்தை பயன்படுத்துவதாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் தொடர்ச்சியாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் என்பது தெளிவாக இருக்கின்றது. இப்ப இதை வெளியில் கொண்டு வருவதற்கு ஒரு நல்லொரு சந்தர்ப்பம். இலங்கை அரசு பொருளாதார ரீதியாக பலப்பட்டு விடுமாக இருந்தால் அதற்கு பிறகு நாங்கள் அவன் கூறுறது போலதான் ஒரே இலங்கையர்கள் என்று அவர்கள் கூறுவது போல, அதற்கு சில தமிழர்கள் ஆதரவு தெரிவிப்பது போலதான் கடைசியாக முடியும். ஒரே இலங்கையர்கள் என்று என்னத்தை வைத்து டில்வின் சில்வா இங்க கூறியார், அங்க எல்லாரும் கூறுகிறாங்க ஒரே இலங்கையர் ஒரே இலங்கையர் என்று சொன்னால்,
இங்க ஒரே பிரிட்டிஷ்காரர் ரெண்டு இருக்கிறாங்களா? இங்க எல்லாரும் இப்ப என்னத்தை வச்சு கொண்டு ஒரே இளைஞர் என்று சொல்றாங்க? மொழி வேற, மதம் வேற, இனம் வேற. அப்ப என்னண்டு ஒரே இலங்கையர், ஒரு இலங்கைக்குள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இங்க பிரித்தானியாவில இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு, வேல்ஸ் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, அங்கெல்லாம் அயர்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து இருக்கு. அது அயர்லாந்து விடுவோம். அப்ப ஒரே பிரித்தானியர் என்றே சொல்றாங்க. ஒரே பிரித்தானியர் ஒரே 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 ஒரு தீவுக்குள்ள இருக்கு. அதுவும் இதுவும் ஒரு தீவு. ஒரே தீவு, ஒரு தீவு. அப்ப ஒரே பிரித்தானியர் என்று சொல்லி போட்டு ஸ்காட்லாந்து பாராளுமன்றத்தையும் வேல்ஸ் பாராளுமன்றத்தையும் கரைச்சி போட்டிருக்கலாம் தானே? ஏன் அந்த 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 பகுதிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க? இதை நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையா? இது இன்னும் பரவாயில்ல. இப்ப அங்க மதம் வேற, மொழி வேற, இனம் வேற. இங்க மதம் ஒன்று, மொழி ஒன்று. கூடுதலாக பார்த்துக்கிட்டா இங்கிலீஷ் தான் கேட்கிறாங்க. மொழி ஒன்று. சில வேளை அவங்களோட அந்த பிரதேசத்துக்குரிய மக்களாக இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அது வேறு. அப்படி இருந்தே அவர்கள் அவர்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் பகிர்ந்து. பாராளுமன்றம் இருக்கின்றது, காணி அதிகாரம் இருக்கின்றது, காவல்துறை அதிகாரம் இருக்கின்றது, நிதித்துறை இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதைத்தான் நான் முதலில் சொன்னேன். தமிழர்களுக்காக சிந்திக்கக்கூடிய, தமிழர்களுக்காக இயங்கக்கூடிய, தமிழர்களுக்காக செயற்படக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஏன் பொது அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பல பொது அமைப்புகள் என்ன சொல்லுகிறார்கள்? இலங்கைக்கு உதவுங்க, இலங்கைக்கு உதவுங்கள். ஓகே, இலங்கை உங்களுக்கு எவ்வளவு தரப்போகிறது? அதாவது உங்களோட இனத்தை யோசிச்சு பார்த்தீர்களா? இலங்கைக்கு எம்பசி இருக்குது எல்லா நாட்டிலும். அவங்க எல்லா நாட்டோடும் ராஜதந்திர உறவில் இருக்கிறாங்க. அவங்க வாங்கி கொள்ளுவாங்க. அவங்களுக்கு வர்த்தக உறவு இருக்கு. எங்களுக்கு அந்த அந்த மக்களை காப்பாற்றணும். அந்த மக்களுக்காகத்தானே அமைப்புகள், அரசியல்வாதிகள், செயற்பாட்டாளர்கள் என்றெல்லாம் தெரிஞ்சீங்க. இப்ப இலங்கையை காப்பாற்ற தெரிகிறீங்க. நன்றி அரசுகளே. நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த விடயங்களில் நான் அரசியல் பேசுவதை விரும்ப மாட்டேன். ஆனால் நீங்கள் கூறுவதில் நியாயம் இருக்கிறது. அதாவது இந்த அனர்த்த காலத்தில் மட்டும் இந்த வேறுபாடுகள், பாகுபாடுகள் இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளலாமே நடக்கின்ற. ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் ஈழத்தமிழர்களை வித்தியாசமான ஒரு இனமாகவும் அவர்கள் தங்களுடைய வேறுபாடுகளை வெளிப்படையாகவே வெளிப்படுத்தி வந்திருந்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்திலும். இதனால் தான் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அவர்கள் தாங்கள் கையாளுகின்ற விதம் முன்னியவர்கள் போல் இல்லை என்று சொன்னால் அதை நிரூபிப்பதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். நீங்கள் கூறுவது போல் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் நிறைய நல்ல வசதிகள், வாய்ப்புகளோடு இருக்கிறார்கள். அவர்கள் அதை சரியாக கையாள வேண்டும். நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டீர்கள், ஈழத்தமிழர்களுக்காக எந்த அமைப்பு செயல்படுகின்றன என்று கேட்கும் பொழுது நானும் இருந்து அப்படியே கையை தட்டி தட்டி யோசித்து பார்த்தேன், யார் இதை முன்னின்று செய்வார்கள் என்று. எனக்கு அதுக்கு பதில் தெரியவில்லை. நான் அந்த கேள்வியை தொடுப்பதை தவிர்த்து விட்டேன். இந்த கேள்விகளை கேட்டு அவர்களை நாங்கள் கஷ்டப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நிறைய தடவைகள் நாங்கள் பேசியிருக்கிறோம் அது தொடர்பாக. சரி, நன்றி அரசுகளே. இலங்கை தீவில் தித்வா புயலினால் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம், அந்த புயல் ஓய்ந்து விட்டாலும், மழை நின்று விட்டாலும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த தாக்கம் பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் தமிழர் தாயகத்திலும் சிங்கள பகுதிகளிலும் என்ன விதமான நிலைப்பாடுகள் என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.